34வது வினா, வரிசை ஒன்றின் நடுவில் பாத்திமா நிற்கின்றார். அவளுக்கு முன்னால் ஆயிஷா நிற்கின்றார். ஆயிஷாவுக்கு முன்னால் 7 பேர் நிற்கின்றார்கள். அவ்வரிசையில் நிற்கின்ற மாணவிகளின் மொத்த எண்ணிக்கை யாது? எல்லா வினாக்களிலுமே அநேகமான வினாக்கள்ல எங்களுக்கு விரைவாக விடை காண்பதற்கான ஒரு சூக்ஷ்மம் இருக்கும். இப்ப இந்த வினாவிலையும் நடுவில் ஒரு எண் இருக்கின்றபடியால், நடுவில் பாத்திமா நிற்கின்றபடியால் இந்த விடையில ஒற்றை எண்ணாக இருப்பதுதான் நடுவில ஒருவர் நிற்கக்கூடியதாக இருக்கும். அப்ப விடைகளை பார்த்தால் இதுவும் ஒற்றையன், இதுவும் ஒற்றையன், இதுவும் ஒற்றையன். அப்ப நாங்க அந்த சூக்ஷ்மத்தை இங்க பயன்படுத்த முடியாம இருக்கின்றது. ஏதாவது ஒரு விட தட்டேனாக இருக்குமா இருந்தால் அதை தவிர்த்து கொண்டு மற்ற விடைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். இங்கு 3 விடைகளுமே ஒற்றையனாக இருக்கின்றது. அப்ப நாங்க இதுல உள்ள தகவலை விளங்கி அதை பாவித்துத்தான் கண்டுபிடிக்கணும். வரிசை ஒன்று இருக்கின்றது. நடுவில பாத்திமா நிற்கின்றால், பாத்திமா என்கின்ற மாணவி நடுவில நிற்கின்றார். நடுவில நின்றால் இது கரைகளிலும் வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமும் மிகுதி நிற்பவர்கள் சமமான எண்ணிக்கை என்பதை எங்களுக்கு புரிகின்றது. அப்ப அடுத்து சொல்லப்படுகின்றது, அவளுக்கு முன்னால், பாத்திமாவுக்கு முன்னால் ஆயிஷா நிற்கின்றாள். அப்ப அவளுக்கு முன்னாடி ஒரு பிள்ளை நிற்கிற, அந்த பேர் ஆயிஷா. இது பாத்திமா, இது ஆயிஷா. ஆயிஷாவுக்கு முன்னாலே 7 பேர் நிற்கின்றார்கள். 7 பேர் அவளுக்கு முன்னாலே நிற்கின்றார்கள். நாங்கள் இங்கே இருந்து பார்த்தால் பாத்திமாவுக்கு முன்னாலே ஆயிஷா, ஆயிஷாவுக்கு முன்னாலே 7 பேர் நிற்கின்றார்கள். அதுல பாத்திமா என்பது நடுவிலே என்று சொன்னபடியால், அவ்வரிசையில் நிற்கின்ற மாணவிகளின் மொத்த எண்ணிக்கை கேட்டபடியால், நாங்கள் இங்காலே இருக்கின்ற 7 பேரையும் ஆயிஷாவையும் கூட்டினால் 8 பேர். அப்ப இங்காலேயும் 8 பேர் நிற்பார்கள். 8 மற்றும் 16, 1 பாத்திமா சேர்ந்து 17 என்ற விடை பொருத்தமாக இருக்கும்.